நாம் ஒவ்வொருவரையும் கூடி வரும் பொழுது தேவனுடைய வார்த்தையின்படியாக நாம் பக்தி விருத்தி வளர்ச்சி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்பக்கூடியவராக இருக்கிறார். அதை நாம் செய்வதற்கு தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் இந்த பகுதியை நாம் கற்றுக்கொள்ளவிருக்கிறோம். அடியனுக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பானது கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷராகும் வரைக்கும். இதுதான் தேவன் நம்மை பற்றி கொண்டிருக்கிற அவருடைய தீர்மானமாக இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிந்திருக்கிறோம். நாம் இந்த பூமியிலே பிறந்திருக்கிறோம் என்று சொன்னால் நம்மை குறித்து தேவனானவர் ஒரே ஒரு தீர்மானம் உடையவராக இருக்கிறார். அந்த தீர்மானம் ரோமர் 8ஆம் அதிகாரம் வசனம் 28, 29 வசனங்களை நாம் வாசிக்கின்றோம். அந்த வசனத்தை வாசித்து நம்முடைய பாடத்தை நாம் கடந்து செல்வோம். அப்ப இங்கே கவனிக்கின்ற பொழுது அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவருடைய தீர்மானமானது என்ன என்பதை குறித்து அவர் மிக தெளிவாக வசனம் 29 அவர் சொல்கிறார். தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக இருப்பதற்கு அவர் நம்மை முன்குறித்திருக்கிறார். அவருடைய குமாரனுடைய சாயலை குறித்து தான் நாம் இன்றைக்கு அடியில் கொடுக்கப்பட்ட தலைப்பாக காணப்படுகிறது. அவருடைய குமாரனுடைய சாயலானது என்ன? பூரண புருஷனாக. அது ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகளே நமக்கு வேதாகமத்திலே விவரிக்கப்பட்டிருக்கிறது. அது எப்படி என்று சொன்னால், பூரண புருஷன் என்று அவர் சொல்லுகின்றார். இன்னொரு சொல்லுகின்ற போது தேவனானவர் அதை குறித்து சொல்லும் போது பூரண அன்பு என்று அவர் சொல்லுகின்றார். லூக்கா 6ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் சொல்லுகின்ற போது குருவை போல் இருப்பது என்று சொல்லுகிறார். தேறினவனாக இருப்பது என்று சொல்லுகிறார். இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் மூலமாக தேவன் தம்முடைய நோக்கத்தை விவரிக்கூடியவராக இருக்கிறார். ஆக இந்த நாளிலே அந்த நோக்கத்தை குறித்து நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் புரிந்து கொள்ள முயற்சிக்கின்றோம். குறிப்பாக கொலோசியர் 1ஆம் அதிகாரம் வசனம் 28, 29 வசனத்தை நாம் வாசிப்போம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனங்கள். இங்கே தெளிவாக சொல்லுகின்ற பொழுது அப்போஸ்தலனாகிய பவுலானவர் ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளை குறித்து அவர் என்ன நோக்கமுடையவராக இருக்கிறார் என்பதை குறித்து நாம் வாசிக்க முடியும். எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும் பொருட்டு நாங்கள் அவரையே அறிவித்து. ஆக இந்த நோக்கமானது நிறைவேற்றப்படுவதற்கு நாம் எல்லோரும் ஒரே காரியத்தை பின்பற்ற வேண்டிய அவசியமானது இருக்கிறது. 1 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் அறிந்திருக்கின்றோம். நமக்குள்ளாக பிரிவினைகள் இல்லாமல் நாம் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசுகிறவர்களாக இருக்க வேண்டும். நாம் மனிதர்களாக இருக்கின்றபடியினால் நம்முடைய சொந்த கருத்துக்களை நாம் பேசுகின்ற பொழுது நாம் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசுகிறவர்களாக இருக்க முடியாது. ஏனென்றால் நாம் தேவனுடைய சாயலிலே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். நம்மை உண்டாக்கின தேவன் முதலாவது நம்மை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் நம்முடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து பார்க்க வேண்டியது இருக்கிறது. ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நாம் மாறிக்கொண்டே இருக்கிறோம். ஆகையால் தான் நம்மை தேவனானவர் நம்மை சிருஷ்டித்த சிருஷ்டிகராக இருந்தாலும் நாம் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டிப்பாக ஒரு படைப்பாக இருக்கின்றபடினால் அவருடைய சிருஷ்டியாகிய நம்மை தெரிந்து கொள்வதற்கு நம்முடைய உள்ளிந்திரியங்களையும் நம்முடைய இருதயங்களையும் அவர் தொடர்ந்து ஆராய்ந்து கொண்டே இருக்கிறார். எவ்விதமாக ஆராய்ச்சி செய்து பார்க்கிறார்? சில கட்டளைகளை கொடுக்கின்றார். அந்த கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படுகிறோமா இல்லையா என்று தேவன் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை பரீட்சித்து பார்க்கக்கூடியவராக இருக்கிறார். நாம் அதை சோதனை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி அல்லது பரீட்சை என்று எடுத்துக்கொண்டாலும் சரி, இரண்டுக்கும் வேதாகமத்திலே ஒரே வார்த்தை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 28, 29 வசனத்திலே இதற்காக நான் போராடி பிரயாசப்படுகிறேன் என்று அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வதை நாம் அங்கே பார்க்க முடிகிறது. குறிப்பாக அவர் 29 சொல்லும் போது அவருடைய ஒட்டுமொத்தமான பிரயாசமும் அங்கே 29 சொல்ல பாருங்க. அதற்காக நான் எனக்குள்ளே வல்லமையாய் கிரியை செய்கிற கிரியை நடப்பிக்கிற அவருடைய பலத்தின்படி போராடி பிரயாசப்படுகிறேன். தேவனுடைய நோக்கமானது நம்மிடத்தில் நிறைவேற்றப்படுவதற்கு நாமும் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது. நமக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறவர்களும் போராட வேண்டிய அவசியம் இருக்கிறது.
அந்த போராட்டமானது ஏன் என்பதை குறித்து நாம் கற்றுக்கொள்ள முடியும். ஏனென்றால் இந்த தேவனுடைய சாயல் என்பது மிக ஒரு சின்ன விஷயம் அல்ல. யோவான் 5:48 அவர் குறிப்பிடும் போது சொல்லுகிறார், இந்த கிறிஸ்துவனுடைய சாயல் அல்லது இந்த பூரண அன்பு, இந்த பூரண புருஷன் அல்லது குருவை போல் இருப்பது, எஜமானை போன்று இருப்பது, இவைகள் எல்லாமே யாரை போன்று இருக்கக்கூடிய ஒரு நிலையாக இருக்கிறது என்று மத்தேயு 5:42 சொல்லுகிறார். வாசிங்க. பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை போல நிறைவான வளர்ச்சியில் நாம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பது நம்முடைய பரலோகத்தில் இருக்கிற நம்முடைய பிதாவினுடைய சாயலாக இருக்கிறது. அவர் சொல்லுகிற வார்த்தை கவனிங்க, இது ஒரு ஆப்ஷனல் அல்ல. தேவைப்பட்டா எடுத்துக்கொள்ளலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு கொடுக்கப்படுகிற ஒரு ஆப்ஷன் அல்ல. அவர் சொல்லுகிற வார்த்தையை கவனிக்கும் போது, பரலோகத்தில் இருக்கிற பிதா பூரண சற்குணராக இருக்கிறது போல நீங்களும் பூரண சற்குணராக இருக்க கடவீர்கள். ஒருவேளை நம்ம கேட்கலாம், அவர் பிதா, வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்த சர்வ வல்லமுள்ள தேவன், ஒருவரும் காணக்கூடாதவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர், அவருடைய சாயல நாங்க எப்படின்னு இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டா, அவருடைய சாயலில் தான் இயேசு கிறிஸ்து பூமியிலே வளர்ந்து அவரை போல் ஒரு பூர்ணரானார் என்பதை குறித்து நான் வேதத்தில் வாசிக்க முடியும். ஆக பிதாவை போல் பூரண சற்குணராக இருக்கு கடவுள் அவர் சொல்லிட்டு, நாம் யாரை போன்று வளர்ச்சி அடைந்திருப்போமானால் அது பிதாவுடைய சாய் என்பது தேவன் அங்கே ஒப்பிட்டு காமிக்கிறார். யோவான் சுவிசேஷத்தில் வாசிக்க முடியும். ஆனா எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு அது அல்ல. என்னை கண்டால் என் பிதாவையும் கண்டிருக்கிறீர்கள் என்று சொல்றார். அவங்களுக்கு தெரியல, இயேசுவை பார்த்திருக்கிறாங்க, அவருடைய இருதயத்தை பார்த்திருக்கிறாங்க, அவருடைய கிரியையை பார்த்திருக்கிறாங்க. ஆனால் இதன் மூலமாக தங்கள் பிதாவையும் கண்டிருக்கிறோம் என்பது அவங்களுக்கே தெரியல. ஆனா இன்னொரு விதமான கூட்டம் இருந்தாங்க யோவான் 8ஆம் அதிகாரத்துல. பிதாவை அவங்க பார்க்கல, பிதாவை அவங்க அறிந்திருக்கல, ஆனால் பிதாவை நாங்கள் அறிந்திருக்கிறோம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். பிதாவை அறிந்திருக்கிறோம் என்று சொன்னவர்கள் உண்மையாவே பிதாவை அறிந்திருக்கவில்லை. ஆனால் பிதாவை அறிந்திருக்கிறவர்களுக்கு பிதாவை அறிந்திருக்கிறோம் என்பது அவங்க என்ன செய்யல தெரியல. அதுக்கான வித்தியாசமான நாம் புரிந்து கொள்ள முடியும். இவையெல்லாம் எதை அடிப்படையை கொண்டதாக இருக்கிறது என்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை. அவர் சொல்றாரு, நான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை போதிக்கிறேன், என்னுடைய வார்த்தை நீங்க என்ன செய்ய மாட்டேன்றீங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றீங்க, விசுவாசிக்க மாட்டேன்றீங்க. அப்படியானால் நீங்க என்ன செய்ய, யாருடைய பிள்ளைகளாக இருக்க முடியாது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவுடைய பிள்ளைகளாக நீங்க இருக்க முடியாது. ஏன்னா நான் சுயமா வரலன்னு சொன்னேன். ஆக இந்த நாள் நாம் கற்றுக்கொள்ள போகிற பகுதி என்னவென்று சொன்னால், எபேசி 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தின்படி நாம் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக வேண்டும். அப்ப நம்முடைய அளவுகள் யார்? பெரும்பாலும் அடிக்கடி சொல்லக்கூடிய உதாரணம் தான். ஒருவரை பார்த்து என்னை உயரமா காண்பித்துக் கொண்டுனா, என்னை பார்த்து குள்ளமா ஒருவரை என் பக்கத்தில் நிப்பாட்டி கொண்டு வேணும்னாலும் அவரை காட்டினா என்னவா இருப்பேன், உயரமா இருப்பேன். கொஞ்சம் நான் வெள்ளையா தெரியணும்னா, என்னை விட கருப்பா இருக்கக்கூடிய நபரை என் பக்கத்துல வச்சுக்கிட்டேன்னா அவரை பார்த்து என்ன செய்வேன். அதனாலதான் இன்னைக்கு உலகத்துல கூட ஒரு லாஜிக் சொல்லுவாங்க, ஒரு கோட்டை பெரிய கோடு ஆக்கணும்னா பக்கத்துல ஒரு கோட்டை காட்டினா பெரிய கோடு போடணும்னா அது பக்கத்துல என்ன செய்யணும், சின்ன கோடு போட்டா என்னுடைய கோடு என்னவாக இருக்கும், எப்படி வேணா மாத்தி வைத்துக் கொள்ளலாம். இது மனுஷனுக்கு உதாரணம். இது உங்களுக்கு உள்ளான மனுஷன் பக்தி விருத்தி உண்டாக்கு. நாம இங்க கவனிக்கக்கூடியது, நாம் நம்மை மற்ற மனிதனோடு ஒப்பிட்டு பார்க்க கூடாது. அந்த தவறதான் பரிசேயன் செய்தான். 2 பேர் ஜெபாலயத்துக்கு ஜெபிப்பதற்காக போனாங்க. ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன் என்று சொல்கிறான். அவன் போய், நான் இவனை போல இல்ல, அவனை போல இல்ல, அவனை போல இல்ல, அவனை போல இல்ல, அதுக்காக உண்மை நான் ஸ்தோத்திரிக்கிறேன் தேவனே. அவன் வீட்டுக்கு நீதிமானாக திரும்பி போகவில்லை என்று தேவன் சொல்றார். ஆனா இன்னொருத்தன் போறான், யாரோடையும் தன்னை ஒப்பிடல, தன்னுடைய கண்களையும் வானத்துக்கு ஏறெடுக்க துணியாமல், தேவனே பாவியாகி என்மேல் இரக்கமாகிறோம், கிருபையாகிறோம் அப்படின்னு சொல்லி ஜெபித்தான். தன்னுடைய தவறை ஒப்புக்கொண்டான். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் அல்ல இவனே நீதிமானாக தன்னுடைய வீட்டுக்கு திரும்பி போனான். பிரியமானவர்களே, நாம் இங்க வந்திருக்கிற எல்லோருமே தேவனுடைய தீர்மானத்தை அறிந்தவர்களாக இருக்கிறோம், அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்று நாம் நம்புகிறோம். அப்படி உண்மையாகவே தேவனுடைய தீர்மானத்தின்படி நாம் அழைக்கப்பட்டு அவரது அன்பு கூறுகிறவர்களாக இருப்போமானால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக நாள்தோறும் நாம் கட்டுவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறோமா? இன்னைக்கு நம்முடைய பாடத்தினுடைய மையமே பக்தி விருத்தி. பக்தி விருத்தி என்றால் என்ன?
டு பில்ட், கட்டப்படுவது. என்னத்தை கட்டி கொண்டிருக்கிறோம்? கர்த்தராகிய இயேசுவினுடைய இருதயத்தில் நம்மில் ஒவ்வொருவருக்குள்ளாகவும் தேவன் கட்டி கொண்டிருக்கிறார். கட்டும் போது இடிச்சு கட்டணும். அப்ப எதை இடிக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய எதுவெல்லாம் குணாதிசயமாக இல்லையோ அதை நம்ம என்ன செய்யணும்? இடிக்கணும். எதை கட்டணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இருதயத்தில் என்ன காணப்பட்டதோ அதை நம்முடைய இருதயத்திலே கட்ட வேண்டும். அதற்காக தான் ஒவ்வொரு முறை நாம் கூடி வர்றோம். ஒவ்வொரு முறை கூடி வரும் பொழுதெல்லாம் நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் இதுவாக தான் இருக்கிறது. ஆனா பாரம்பரியமா சொல்லும் போது தேவனை ஆராதிப்பதற்காக கூடி வந்திருக்கிறோம் என்று நாம் சொல்வது உண்மைதான். தேவனை ஆராதிப்பதனால் அங்கே தேவன் பயனடைகிறாரா, நாம் பயனடைகிறோமா? தேவன் நம்ம நிமித்தமாக சங்கீதம் 50 சொல்லும் போது சொல்றாரு, நான் பசியா இருந்தா உன்னை என்ன செய்ய மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். இந்த உலகமும் பூமியும் அது நிறைவும் என்னுடையது. உன்னிடத்துல அந்த திரளான எண்ணெயும் உன்னிடத்துல திரளான பலியும் நான் என்ன செய்யல, கேட்கல. எனக்கு பசி இருந்தா உன்கிட்ட கேட்க மாட்டேன். அப்போ நாம் ஒவ்வொரு முறை கூடி வருவதனால இங்கே பயனடைவது நாமே தவிர நம்முடைய பரலோகத்தின் தேவன் அல்ல. ஒவ்வொரு முறை கூடி வரும் பொழுது நம்ம என்ன செய்யறோம்? அந்த பாடத்தை சற்று அடுத்து நம்முடைய சகோதரர் ஐசி அவர் நம்ம போதிக்க இருக்கிறாங்க. அதனால நான் டச் பண்ண விரும்புறேன். அப்ப தேவனுடைய தீர்மானமானது நாம் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பாக இருப்பது என்பது பரலோகத்தினுடைய பிதாவினுடைய பூரண சற்குணராக இருப்பது போல இருக்கக்கூடிய ஒரு குணாதிசயம். அதுதான் லூக்கா 6:40 சொல்றாரு. அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். லூக்கா 6:40 ஒவ்வொரு சீஷனுடைய நோக்கமும் இதுவாக தான் இருக்க வேண்டும். லூக்கா 6:40 கர்த்தர் என்ன சொல்லுகிறார்? சீஷன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். தேறினவன் அப்படின்ற வார்த்தை ரொம்ப முக்கியம். காட்டாபிட்ஸோ அப்படின்ற ஒரு வார்த்தை அது பெரும்பாலும் பிரத்யேகமாக புதிய ஏற்பாட்டில் பூரணம் அல்லது தேறினம் என்ற வார்த்தைக்கு செலியாஸ் மற்றும் காட்டாபிட்ஸோ என்ற 2 வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த 2 வார்த்தைகளுமே எபேசி 4:11-13 பயன்படுத்த 2 வார்த்தைகளுமே தேவன் பயன்படுத்தியிருக்கிறார். அப்ப ஒவ்வொரு சீஷனுடைய நோக்கமும் நான் என் குருவை போல் இருக்க வேண்டும் என்பது இருந்தால் மாத்திரமே அவன் கிறிஸ்துவின் சீஷன். இல்ல சபைக்கு வந்தா போதும், பாட்டு தெரிஞ்சா தெரியாம பாட்டு பாடினா போதும், கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற்றா போதும், காணிக்க பையில அந்த நேரத்தில் கிடைக்கிறது எனக்கு கொடுத்துட்டா போதும், கொடுக்கப்படுகிற தேவனுடைய வார்த்தையை தூங்காம கேட்கிறேன்னா அது பெரிய விஷயம், அது போதும். அப்படி என்பது ஒரு சீஷனுடைய நோக்கமாக இருக்கக்கூடாது. ஒவ்வொரு சீஷனுடைய நோக்கமும் நான் ஒரு நாளிலே என்னுடைய குருவாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் மனதிலும் இருதயத்திலும் இருப்பேன் என்பது. அப்படி இல்லை அப்படின்னு சொன்னா நமக்கு நித்திய ரட்சிப்பு கிடையாதுன்னு சொல்றாரு. ஆனா இந்த பூரணம் என்பது நம்மை நாமே நாம் பூர்ணப்படுத்திக் கொள்ள முடியாது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை முதலாவது யார் பூர்ணப்படுத்தினார் என்பதை குறித்து எபிரேயர் 2:10 வாசிக்க முடியும். ஏனென்றால் தமக்காகவும் தம்மாலையும் சகலத்தையும் உண்டாக்கினவர் அநேகம் பிள்ளைகளை மகிமையில் கொண்டு வந்து சேர்க்கையில் அவர் ரட்சிப்பின் அதிபதி உபத்திரவங்களை பூர்ணப்படுத்துகிறது அவருக்கு ஏற்றதாக இருந்தது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ரட்சிப்பின் அதிபதி என்று விவரிக்கப்படுகிறார். அந்த அதிபதியை பூர்ணப்படுத்தினது யார்? நம்முடைய பரலோகத்தின் பிதா. எப்படி பூர்ணப்படுத்தினார்? உபத்திரவங்களினாலே. எப்படிப்பட்ட உபத்திரவம்? நன்மை செய்து வரக்கூடிய உபத்திரவம். இது ஒவ்வொரு முறை நாம் இந்த கர்த்தருடைய பத்தி படிக்கும்போது நாம் வாசிப்போம். இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள். ரோமர் 8:28 வாசிக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய். அப்ப எத்தனைக்கு தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம்? 2 ஒண்ணுதான். அங்க சொல்றாரு அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் என்று சொல்லுகிறார். இங்கே சொல்லுகிறார் இதற்காகவே நீங்கள் அழைக்கப்பட்டு. எதற்காக? இயேசுவின் அடிச்சுவடுகளில் நடப்பதற்காக. எந்த அடிச்சுவடு? அப்புறம் எல்லாருமே நம்ம ஆன்மீக யாத்திரை எருசலேமுக்கு போகணுமா? கிடையாது. எருசலேமில் இயேசு கிறிஸ்துவானவர் நடந்த அடிச்சுவடுகளையும் அவர் அடக்கம் செய்த இடத்தையும் அவர் சிலுவையில் அறையப்பட்ட இடத்தையும் போய் அங்கே அந்த அடிச்சுவடு நடக்கக்கூடிய ஒரு எதிர்பார்க்கிறாரா? அந்த அடிச்சுவடுகளை ஒரு பேசுற. அப்படின்னா என்ன அடிச்சுவடுகள்? அதுதான் இந்த நாளிலே நாம் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம். உள்ளான மனுஷனிலே காணப்பட்ட அவருடைய பண்புகள், அவருடைய குணங்கள் நம்மிடத்திலும் காணப்பட வேண்டும். இதுதான் 1 யோவான் 4:17 சொல்றாரு, பூரண அன்பு என்று சொல்றார். இந்த கிறிஸ்துவை போல
அல்லது பூரண அன்புள்ளவர்களாக அல்லது நம் குருவை போல் தேறினவர்களாக இல்லைன்னா நியாய தீர்ப்பு நாள் நமக்கு என்ன இருக்காதா? 1 யோவான் 4:17 தேவன் எச்சரிக்கிறார் பாருங்க. இந்த வசனத்தை வாசிங்க. நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூரணப்படுகிறது. ஏனென்றால் அவர் இருக்கிற பிரகாரமாக நாம் இவ்வுலகத்தில் இருக்கிறோம். அப்போ கிறிஸ்துவனுடைய நிறைவான வளர்ச்சி என்பது நாம் எந்த உலகத்தில் இருக்கும்படி கோரப்படுகிறோம்? இந்த உலகத்திலேயே. ஆனா இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? உயிரோடு இருந்த வரைக்கும் துன்மார்க்கனா இருப்பான், ஆனால் மரித்த உடனே அவன் என்னவாகி விடுகிறான்? தெய்வமாகி விடுகிறான். தெய்வம் என்றால் என்ன? தெய்வீக பண்புடையவர்கள். தெய்வீக பண்புதான் இயேசு கிறிஸ்துவினுடைய சாயல். அப்ப அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? மறுபடியும் சொல்றேன், தெய்வத்திற்கு போடுறத நான் குற்றப்படுத்தல. அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, பூமியில இருக்கிற வரைக்கும் ஒருத்தர் என்ன செய்ய முடியாது, பூர்ணமா இருக்க முடியாது. அதுக்கு அவங்க நம்பக்கூடிய டெபினிஷன் என்னன்னா, அன்பு என்றால், பூரணம் என்றால் பாவமே செய்யாதிருப்பது. அவன் தான் பூரணம். வேதாந்தத்தில் எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? பூரணம் என்றால் பாவமே செய்யாத நிலைதான் பூரணம் என்று எங்கே சொல்லப்பட்டிருக்கிறது? பூரணம் உள்ளவர்களாக இருப்போமால் பாவம் செய்யாதிருப்போம். பாவமே செய்யாதிருப்பது பூரணம் என்று வேதாந்தத்தில் எங்கேயுமே சொல்லப்பட்டது. பூரணம் என்றால் குற்றமற்றவர்களாக இருப்பது. இது எல்லாமே மனிதன் கொடுக்கக்கூடிய சமீபத்தில் டெபினிஷனாக இருக்கிறது. ஆனால் வேதத்திலே வாசிக்கும் போது பூரணம் என்றால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பது அப்படின்னா வேதாந்தம் சொல்றாரு. பூரண அன்புள்ளவர்களாக இருப்பது, ஓட்டத்தை ஓடி நிறைவு செய்திருப்பது. இப்படி ஒன்றுக்கு மேற்பட்ட வார்த்தைகள் நமக்கு வேதாந்தத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றன. அப்போ பாவமே செய்யாதிருப்பதுன்னா கண்டிப்பா நம்ம யாருமே பூமியில் என்னவா இருக்க முடியாது, பூர்ணமா இருக்க முடியாது. ரோமர் 3:23 நமக்கு தெரியும். நாம் எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாக இருக்கிறோம். முடிஞ்சு போச்சு. அப்ப நாம் யாருமே பூர்ணமா இருக்க முடியாது. அந்த டெபினிஷனை கொண்டு நம்ம யாரும் முயற்சிக்காதபடி நம்மை தடுத்து நிறுத்தி விடுகிறார்கள். அப்படியானால் 1 யோவான் 4:17 சொல்றாரு, நாம் நியாய தீர்ப்பு நாளில் நமக்கு தைரியம் உண்டாயிருக்கத்தக்கதாக அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. எப்படி பூர்ணப்படுகிறது? மத்தேயு 28 அதிகாரம் வசனம் 19-20 வசனங்கள்ல நாம் கை கொள்ளுவோமானால் நாம் ஒவ்வொரு இடத்திலும் தேவனுடைய அன்பு பூர்ணப்படுகிறது. தேவனுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்ன? அது கிரேட் கமிஷன் என்று சொல்லுகிறாங்க ஆங்கிலத்தில். தமிழ்ல நம்ம அதான் சொல்றதே இல்லை. அந்த வசனத்தை நாம் வாசிக்கும் போது மத்தேயு 28 அதிகாரம் வசனங்கள் 19-20 வசனத்தை நாம் வாசிப்போம். மத்தேயு 28 19-20 வசனங்கள். வானத்திலும் பூமியிலும் இயேசுவானவர் அதிகாரம் பெற்றுக் கொண்ட உடனே அவர் கொடுத்த முதல் கட்டளை சொல்றாரு. 18 வசனம் வாசிச்சு பார்த்தீங்கன்னா, அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் இந்த காரியத்தை செய்வதற்கு நம் யாருடைய அனுமதியும் தேவையில்லை. நம்முடைய பரலோகத்தின் ராஜாவாகி கர்த்தராகி இயேசு கிறிஸ்து நாம் ஒவ்வொருவருக்கும் அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் என்ன? நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி. சீசன் என்றால் யார்? லூக்கா 6:40 வாசித்தோம். சீசன் தன் குருவுக்கு மேற்பட்டவன் அல்ல, தேறினவன் எவனும் தன் குருவை போல் இருப்பான். என்னுடைய குருவை போல் நான் இருப்பேன் என்று தீர்மானிப்பவனே சீசன். அப்போ நான் இயேசு கிறிஸ்துவை போல் இருப்பேன் என்று ஒருவன் தீர்மானிக்கத்தக்கதாக ஒருவனை உருவாக்குகிறோம் அல்லவா, அவனைத்தான் தேவன் அவருடைய வார்த்தை சீசன் என்று சொல்கிறார். அந்த சீசனுக்கு தான் அப்போஸ்தலர் 11:26 கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் வழங்கலாயிற்று. ஆனா அந்த கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் தான் பிரபலமா இருக்கு தவிர சீசன் என்ற பெயர் மங்கி போச்சு. கிறிஸ்தவன் என்றால் யார்? இன்றைக்கு வேதாகமத்திலே சொல்லப்பட்ட ஒரு பெயரை நான் தரித்துக் கொண்டால் நான் கிறிஸ்தவன். எனக்கு கிறிஸ்தவ முறைப்படி எனக்கு திருமணம் நடந்தால் நான் ஒரு கிறிஸ்தவன். நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்திலே நான் பிறந்தால் நான் ஒரு கிறிஸ்தவன். வாரத்தின் முதல் நாள் தோறும், மாதத்திற்கு ஒரு முறை, முடிந்தால் வருஷத்திற்கு ஒரு முறை, அல்லது வாரத்தின் முதல் நாள் தோறும் நான் கலந்து கொண்டால் நான் ஒரு கிறிஸ்தவன். வேதாகமத்தை தூக்கி கொண்டு நான் சபைக்கு போனால் கிறிஸ்தவன். இப்படி
உலகத்திலே நிறைய டெபினிஷன் இருக்கிறது. ஆனா கிறிஸ்தவன் என்றால் யார் ஒருவன் கிறிஸ்துவுக்கு சீஷனோ அவன் தான் கிறிஸ்தவன். அப்ப யார் ஒருவன் சீஷன்? யார் ஒருவன் குருவை போல் இருக்க வேண்டும் என்று தீர்மானித்திருக்கிறானோ அவன் சீஷன். அப்ப சீஷனுக்கு தான் தேவன் கிறிஸ்தவன் என்கிற பெயரை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்றைக்கு நீ கிறிஸ்தவனா அப்படின்னு கேட்டா ஆமா வரும். நீங்க சீஷனா? என்ன சொல்றீங்க? புரியல. சீஷனா என்ன? குரு சீஷன் என்ன படம் பேர்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க? சீஷன் அப்படின்னா மக்கள் அதை தான் யோசிக்கிறாங்களே தவிர இயேசுவுக்கு சீஷனா இருப்பதை பற்றி அவங்களுக்கு தெரியல. ஆனா கர்த்தர் கொடுத்த முதல் கட்டளை என்ன? முதலோ இரண்டாவதோ நமக்கு பதிவு செய்யப்பட்டபடி நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகள் என்ன ஆக்குங்க? சீஷர் ஆக்குங்கள். அப்புறம் நீங்க என்ன செய்யுங்க? அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. இன்னைக்கு அதுல கூட ஒரு ஷார்ட்கட் தெரிந்து கொள்றாங்க. எப்படிங்க அவங்களோட சீசன் ஆகுங்க? ஞானஸ்நானம் கொடுத்து அவங்க சீசன் ஆயிடுறாங்க. ஆனா கர்த்தர் சொல்லுகிறார் சீசனாக்கி அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்க. அப்ப யாருக்கு நாம் ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது? சீசனுக்கு தான். அப்ப சீசன் என்றால் யார் என்று இன்னொரு வசனத்துக்கு நாம் போவோமானால், என்னுடைய பாடத்தினுடைய தலைப்பை நான் மாற்ற முயற்சிக்கல, பட் இருந்தாலும் இதை கிளியர் பண்ணாம என்னால டீச் பண்ண முடியல, மன்னிக்கணும். லூக்கா 14ஆம் அதிகாரம் 26-27 வசனத்தை வாசிக்கும் போது யார் ஒருவன் இயேசுவுக்கு சீஷன் என்று சொன்னால் இவன் தான் இயேசுவுக்கு சீஷன். பாருங்க, நீங்க இயேசுவுக்கு சீஷனா இல்லையான்னு நான் அங்கீகாரம் பண்ணக்கூடாது. யார் அங்கீகாரம் பண்ணணும்? இயேசு அங்கீகாரம் பண்ணணும். ஏன்? நியாய தீர்ப்பு நாள்ல போய் நின்றுகிட்டு என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்கன்னு கூப்பிட போறது நான் அல்ல. கேப்ரியல் அவர்கள் இப்பொழுது போதிப்பது போவாங்கன்னு அவர் ஆண்டனி கூப்பிட்டாங்க. நல்ல விஷயம். ஆனா நியாய தீர்ப்பு நாள் நம்ம எல்லாரையும் யார் கூப்பிடணும் எதிர்பார்க்கிறோம்? நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. மத்திய 25, 31, 32, 33, 34 சொல்றாரு, அவர் தமது வலது பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாருங்கள். நான் இன்வைட் பண்ண முடியாது. நான் அங்க உண்மையிலவனாக இருப்பேனால வலது பக்கத்தில் இருப்பேன். இல்ல இன்னொரு கைண்டா இருப்பா, அதை நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியல. அப்ப இங்க கவனிக்கும் போது யார் ஒருவனை இயேசு தம்முடைய சீஷன் என்று அங்கீகாரம் செய்கிறார்? 26-27 வாசிக்கும் தயவு செய்து. யாதொருவனின் இடத்தில் வந்து தகப்பனையும் தாயையும் மனைவியும் பிள்ளைகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தன் ஜீவனையும் வெறுக்காவிட்டால் எனக்கு சீஷனாய் இருக்க மாட்டான். யார் ஒருவன் இயேசுவுக்கு சீஷன்? யார் ஒருவன் தன் தகப்பன் தாய் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரி ஏன் தன் ஜீவனை வெறுக்கிறானோ அவன் தான் இயேசுவுக்கு சீஷன். அப்ப நீங்க இயேசுவுக்கு சீஷன் நான் சொல்றது இருக்கக்கூடாது. இயேசுவாங்க இவன் என்னுடைய சீஷன் என்று அவர் சொல்லணும். அப்ப நீங்க கேட்கலாம், பிரதர் அது எப்ப நடக்க போது? நடக்கிற காரியமா அது? ஒருவேளை வேதாகமத்தின்படி நம்மளுடைய சீஷனா இல்லையான்னு சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். நம்ம ஒரு மருத்துவர்கிட்ட போனோம்னா அவங்க ஸ்கேன் எம்ஆர்ஐ அது இதுன்னு ஏன் எழுதுறாங்க? நம்ம பாக்குறதுக்கு எல்லாம் ஃப்ரெஷ்ஷா அப்படி நல்லா ஹெல்த்தியா தான் இருக்கும். ஆனா உடம்புக்குள்ள 1008 பிரச்சனை இருக்குது. எதுல தெரிய வரும்? சிம்பிளா இருக்குன்னா எக்ஸ்ரே, அதுக்கு மேல போனா ஸ்கேன், அதுக்கு மேல போனா எம்ஆர்ஐ சிடி, அதுக்கு போக போக என்ன செய்யும்? தொகையும் கூடிக்கொண்டே போகும். அதுபோல நம்மை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டும். எப்படி? தேவனுடைய வார்த்தையை கொண்டு. யோவான் 12 சொல்றாரு இல்லையா, என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் இருக்கிறது ஒன்று இருக்கிறது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். அப்போ நியாய தீர்ப்புல தேவன் என்ன ஜட்ஜ்மெண்ட் சொல்ல போறாருன்றத எதை வச்சு நாம் தெரிந்து கொள்ளலாம். இன்னைக்கு கூட நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வைத்துதான் என்ன செய்யறாங்க? இன்னைக்கு நம்முடைய சுப்ரீம் கோர்ட்டாக இருக்கட்டும், நம்முடைய நீதிமன்றமாக இருக்கட்டும், நமக்கு அவங்க என்ன செய்யறாங்க? தீர்ப்புகள் செய்கிறாங்க. நம்முடைய அரசியல் தேவனுடைய ஆவிக்குரிய ராஜ்யத்தினுடைய அரசியல் அமைப்பு சட்டம் என்ன? இதுதான் இருக்குது வேதாகமத்துல. இதை கொண்டுதான் தீர்ப்பு செய்ய போறாரு. அப்ப அவர் சொல்றாரு, இதெல்லாம் செய்யலன்னா எனக்கு சீசன் கிடையாது. ரெண்டாவது சொல்றாரு, சரி நான் வெறுப்பு இன்னொரு காரியத்தை சொல்லிடுறேன். வெறுப்புன்னா அவனை நடுக்கரில் விட்டு வந்துடுறது இல்ல. லூக்கா 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தின்படி அவன்கள் என்னுடைய எஜமான் அல்ல, என்று குரு அல்ல என்று தீர்மானித்து இயேசுவை மாத்திரமே என்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்கிறவன் தான் யாருக்கு சீஷனாக இருக்க முடியும்? இயேசுவுக்கு சீஷனாக இருக்க முடியும். லூக்கா 16ஆம் அதிகாரம் 13 அதான் சொல்றாரு. லூக்கா 16ஆம் அதிகாரம் வசனம் 13 சொல்றாரு, யார் ஒருவன் இயேசுவுக்கு சீஷனாக ஏற்றுக்கொள்ளப்படுகிறான்? எந்த ஊழியக்காரனும் 2 எஜமான்களுக்கு ஊழியம் செய்யக்கூடாது. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான், அல்லது ஒருவனை பற்றி கொண்டு மற்றவனை அசட்டை பண்ணுவான். தேவனுக்கு உலக பொருளுக்கு ஊழியம் செய்ய உங்களால் கூடாது என்று சொன்னார்.
அந்த வசனத்தை கவனிங்க. ஒருவனை பகைத்து மற்றவனை சிநேகிப்பான். அப்போ என்னுடைய தகப்பன், என்னுடைய தாய், என்னுடைய சகோதரன், என்னுடைய சகோதரி, என்னுடைய மனைவி, என்னுடைய பிள்ளைகள், ஏன் எனக்கே நான் எஜமான் அப்படின்னு என்னை நான் சிநேகிப்பேன். ஆனால் இயேசு சொல்றாரு, நீ எனக்கு என்னவாக இருக்க முடியாது? சீஷனா இருக்க முடியாது. அப்ப என்னுடைய குருவாக யார் ஒருத்தர் தான் இருக்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் இருக்கணும். ஏன்? அவர் தான் எனக்காக என்ன செய்கிறார்? நான் இன்றைக்கு பிழைத்திருக்கத்தக்கதாக எனக்காக அவர் மரித்திருக்கிறார். அவர் அந்த நிலைக்கு அவர் தான் பாத்திரவானாக இருக்கிறார். ஆகையால் இயேசுவை என்னுடைய குருவாக ஏற்றுக்கொண்டு என்ன செய்யணும்? ஏற்றுக்கொண்டால்தான் அவர் என்ன சீசனா ஏற்றுக்கொள்றாரு. அப்ப அடுத்த கேள்வி கேட்கிறாங்க, அப்ப என்னுடைய தகப்பன் தாய் என் குரு அல்லனா அவங்க கீழ்ப்படி கூடாதா? இல்ல, என் குரு சொல்றாரு, புருஷர்களே உங்கள் மனைவிகளே அன்பு கூறுங்க. அப்ப நான் ஏன் அன்பு கூறுறேன்னா, யாருக்காக அன்பு கூறுறேன்? கர்த்தர் எனக்கு கட்டளை கொடுத்திருக்கிறார் அப்படின்றதுக்காக நான் அன்பு கூறுறேன். அப்படியா? ஆனா இப்படி நமக்கு சில சோதனைகள் வரும். அப்படியா? குருதான் உனக்கு சாப்பாடு போடுவாரு, உனக்கு போட்டுக்குவாரு, நான் போட்டு இருக்க மாட்டோம். அந்த மாதிரி சந்தர்ப்பங்களும் வரும். அதனால கர்த்தர் சொல்லிட்டாரு, அதை நீ செஞ்சதுக்கு அப்புறம் அடுத்து நீ எதை சுமக்க வேண்டி இருக்குன்னு சொல்றாரு. லூக்கா 16:26 வாசிக்கும் போது, நான் என்ன குருவா ஏற்றுக்கொள்ளுங்க, நீங்க சீசனா இருப்பீங்க, அதுல இருந்து உங்களுக்கு என்னதான் வரும்ன்றார். 27ஆம் வசனத்துல சிலுவை தான் உங்களுக்கு. சிலுவைனா என்ன? ஜஸ்ட் பாடுகள் இல்லைங்க. இயேசு சிலுவையில பாடுபட்டு அப்படி இறங்கி என்ன செஞ்சிடல, வந்துடல. சிலுவைக்கு போன இயேசு இறங்கி நடந்து வர முயற்சித்தா என்ன செஞ்சிருப்பாங்க? போர்ச்சவர்கள் புடிச்சு மறுபடியும் என்ன செஞ்சிருப்பாங்க? சிலுவையில அரைஞ்சிருப்பாங்க. சிலுவை என்பது பாடு உள்ள மிக கொடுமையான மரணம், பாடுகள் நிறைந்த மரணம். அப்ப இயேசுவை என்னுடைய குருவாக ஏற்றுக்கொள்ளும் போது அது முதல் எனக்கு என்ன துவங்குகிறது? பாடுகள் நிறைந்த மரணம் தொடங்குகிறது. அப்புறம் சொல்றாரு, அதை சுமந்து கொண்டு நீ என்னை பின்பற்றி வா, அப்பதான் நீ எனக்கு என்னவா இருக்க முடியும்? சீஷனா இருப்பாய் என்று சொல்றார். மத்திய 28:19 நம்ம கேள்வி கேட்டிருக்கிறோம், யார் ஒருவன் சீஷன்? அப்ப இந்த நிலையை உருவாக்க அவன் முடிவெடுக்கத்தக்கதாக நாம் அவனுக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி போதிக்கணும். அவன் முடிவெடுத்துட்டான், சரி பிரதர், இன்னைக்கு என்ன கஷ்டங்கள் வந்தாலும் கிறிஸ்துவனுடைய குரு, இப்பதான் நீங்க அவங்க என்ன செய்யணும்? ஞானஸ்நானம் கொடுக்கணும். அவர்களுக்கு தான் ஞானஸ்நானம் கொடுக்க முடியும். கர்த்தர் கட்டளை கொடுத்துட்டார். சரி, கட்டளை கொடுத்து ஞானஸ்நானம் கொடுத்தாச்சு, அப்பாடா முடிஞ்சிருச்சு. ஊழியக்காரரும் என்ன செஞ்சார்? வேர்வை தொலைச்சிட்டாரு. தண்ணியில இருந்து எந்திரிச்சு வந்தவர் வேர்வை தொலைச்சிட்டார், தண்ணியை தொலைச்சிட்டார், முடிஞ்சு போச்சு. இப்ப செத்தன நான் பரலோகம் தான் போவேன். இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். ஏன்? அப்பதான் ஓட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறோம்? ஆரம்பிச்சிருக்கிறோம். குழந்தை அப்பதான் பிறந்திருக்கு. கிறிஸ்துவுக்குள் அப்பொழுதுதான் குழந்தையாக தேவனுடைய ராஜ்யத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அப்புறம் நம்ம என்ன செய்யணும்? திரும்பி படுக்கணும், தவழணும், நடக்கணும், ஓடணும், வளரணும். அங்கே கிறிஸ்துவை போல் நிறைவான வளர்ச்சி அடைய வேண்டும். இவ்வளவு செய்யணுமா? அது எப்படி என்னால முடியும்? சிம்பிள். 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கர்த்தர் என்ன சொல்றாரு? மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லுகிறார்? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும், 1-2 கட்டளைகள் அல்ல. எத்தனை கட்டளைகள்? யாவையும். புதிய ஏற்பாட்டுல எத்தனை கட்டளைகள் இருக்கிறது? பழைய ஏற்பாட்டில் 10 கட்டளை வருது. இன்னும் விஷயம் தெரிஞ்சவங்க 613 கட்டளைகள். நமக்கு 5 கட்டளைகள் தான். ஞானஸ்தானத்துக்கு முன்னாடி 5, ஞானஸ்தானத்துக்கு பின்னாடி 5. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படியா? நீ காலையில சைமன் நிறைய வசனங்கள் லிஸ்ட் போட்டு காமிச்சாங்க. அது ஒவ்வொன்றும் கட்டளைகள். அவனவன் தனக்கானவன் இல்ல பிறனுக்கானவர்களை நோக்குவானாக, அதுவும் ஒரு கட்டளை. கட்டளை எப்ப பாத்துக்கோமா? நல்ல யோசனை, நல்ல யோசனை சொன்னாங்க பாருங்க. யோசனை சொல்றதுக்கும் கட்டளைகள் சொல்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க எனக்கு சில ஆலோசனைகள் கொடுக்குறீங்க, இப்படி செய்யுங்க பிரதர், அப்படி செய்யுங்க பிரதர், காலையில 5 மணிக்கு எந்திரிங்க பிரதர், நல்லது அப்படி சொல்லுவோம். ஆனா எத்தனை பேர் அவங்க செயல்படுத்துவோம்? எனக்கு பிடிச்சதுன்னா அதை ஏற்றுக்கொள்வோம், இல்லைன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆலோசனைக்கும் கட்டளைகளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆனா இயேசு கிறிஸ்து அங்கே கொடுக்கிற கட்டளைகள் என்ன? அவர் சொல்றார், அப்போஸ்தலருக்கு நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு கை கொள்ளும்படி உபதேசம் பண்ணுங்கள். அப்போ அவருடைய எல்லா கட்டளைகளையும் கை கொள்ளும் போது அது நம்மிடத்தில் எண்ணத்தை உருவாக்குகிறதா? 1 யோவான் 2ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு,
நாம் தேவனுடைய கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் கீழ்ப்படிவோமானால், வசனம் 3-4-5 வசனத்தை வாசிங்க. அவரை அறிந்திருக்கிறேன் என்று சொல்லியும் அவருடைய கற்பனைகளை கை கொள்ளாதவன் பொய்யனாக இருக்கிறான், அவனுக்குள் சத்தியம் இல்லை. அவருடைய வசனத்தை கை கொள்ளுவதற்கு தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்ப தேவனுடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளும் போது தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் என்ன செய்கிறது? பூரணப்படுகிறது. தேவனுடைய அன்பு நம்முடைய இருதயத்தில் பூரணப்படும் போது நாம் யாருக்கு ஒப்பாக வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறோம்? கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூரண புருஷனாக வளர்ந்து கொண்டே வருகிறோம். ஒவ்வொரு கட்டளைகளுடைய நோக்கம் என்ன? 1 தீமோத்தேயு 1:5 வாசிப்போம். 1 தீமோத்தேயு 1:5 கர்த்தர் சொல்றாரு, தேவன் கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளையுடைய முடிவு என்ன? கற்பனையின் பொருள் என்னவெனில், சுத்தமான இருதயத்திலும் நல்மனசாட்சியிலும் மாயமற்ற விசுவாசத்திலும் பிறக்கும் அன்பே. அப்போ நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்கள் உபதேசம் பண்ணுங்கள் என்று இயேசு அப்போஸ்தலருக்கு கட்டளை கொடுக்கும் போது, அந்த கட்டளைகள் ஒவ்வொன்றுக்கும் நாம் கீழ்ப்படிவோமானால் அது நமக்குள்ளாக எப்படிப்பட்ட இருதயத்தை உருவாக்குகிறது? சுத்தமான இருதயம், நல்ல மனசாட்சி, நடிக்காத விசுவாசம். அந்த மாயமற்ற அப்படின்ற வார்த்தையானது என்ன? அன்ஃபெயிண்ட் ஃபெய்த், நடிக்காத விசுவாசம். நடிப்புன்றது அவ்வளவு பெரிய விஷயமா? ரொம்ப கஷ்டங்க. எல்லாராலும் என்ன செஞ்சிட முடியாது, நடிச்சிட முடியாது. ஆனா இயேசுவின் நாட்களில் இருந்த சிறந்த நடிகர்கள் யாரு? நாம் நடிகர் லிஸ்டுக்கு போக மாட்டோம். மாயக்காரர்களாக வேத பாரதராகி பரிசேரே அப்படின்னு சொல்றாரு. மாயக்காரன் வார்த்தைக்கு மிக ஒரு அர்த்தம் தெரியுமா? நடிகர்கள், ஸ்டேஜ் ஆக்டர்ஸ். அவங்களுக்கும் கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டு சிறந்து நடிப்பவர்களுக்கு தான் மாயக்காரன், ஹிப்போக்ரிட்ஸ் என்ற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அப்போ பரிசேயருடைய பிரச்சனை என்ன? அவங்களுடைய நிஜம் மக்களுக்கு தெரியல. அவங்க போட்ட வேஷம் தான் மக்களுக்கு என்ன செய்தது? மத்திய 23:28 வாசிங்கன்னா இயேசு கிறிஸ்து இருதயத்தை வெளிப்படுத்துறாரு. மனிதருக்கு முன்பாக அவங்க எப்படி காணப்பட்டாங்களா? மத்திய 23:28 சொல்றாரு, அப்படியே நீங்களும் மனுஷருக்கு நீதிமான் என்று புறம்பே காணப்படுகிறீர்கள். யார் நீதிமான்? நிறைய வசனத்தை வாசிக்க முடியும். குறிப்பா ஒரு வசனம், எசேக்கியேல் 12:5-9 வாசிங்கன்னா, அவருடைய கட்டளையின்படி செய்து அவருடைய நியாயங்களை கை கொண்டு எவன் பிழைப்பானாகில் அவனே நீதிமான். அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? மனுஷருக்கு நீங்க புறம்பே எப்படி காமிக்கிறீங்க? நீதிமான் என்று காணப்படுகிறீர்கள். ஆனா உள்ளத்துல என்ன இருக்கிறது? இருதயத்தில் என்ன இருக்கிறது? மாயம், நடிப்பு. பிரியமானவர்களே, உண்மையாகவே தேவனுடைய பிள்ளைகளாகி நாம் நடிப்போமானால் நாம் சிறந்த நடிகருக்கான பட்டத்தை நாம் தேவனுக்கு பெற்றுக்கொள்ள முடியுமா? 2024 சிறந்த நடிகர் இந்த உலகத்துல விருதுகள் வழங்குறாங்க. அதுக்கு அவங்க ரொம்ப பிரயாசப்படுறாங்க. அது ஒரு சின்ன விஷயம் கிடையாது. நான் முன்னாடி நான் சொல்லிட்டேன். அப்போ இங்கே தேவனுக்கு முன்பதாக நாம் நடிக்க முடியாது. ஏனென்றால் தேவன் நம்ம இருதயத்தில் 1 சாமுவேல் 16:4 சொல்றாரு, தேவன் அடுத்த ராஜாவாக அபிஷேகம் பண்ணத்தக்கதாக ஈசாயினுடைய குடும்பத்திற்கு தேவன் சாமுவேல் அனுப்பிச்சிருக்கிறார். அங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே ஜாம்பவானா வராங்க. அப்போ சாமுவேல் என்ன நினைக்கிறாரு? இதுக்கு முன்னாடி இந்த ராஜா சவுல் என்ன செய்வாரு? இது எல்லா மனுஷன் நின்னாங்கன்னா சவுல் கண்டுபிடிச்சலாம். ஏன்னா எல்லாருடைய தோள்பட்டைக்கு அவர் மேல நிற்பார். அவருடைய உயரம் அப்படி இருந்தது. அடுத்து வரப்போற ராஜா எப்படி இருப்பாருன்னு சாமுவேலுடைய எதிர்பார்ப்பு என்னவாக இருந்தது? எலியா வராது. ஓ, இவன் தான் ராஜாவாக்கும், ராஜாவா தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜாவாக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறார். சாமுவேல் நினைக்கிறார். சாமுவேல் தேவனுடைய தீர்க்கதரிசி, நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மேன். அவர் கடைசியில் சொல்லும்போது சொல்றாரு, உங்களுடைய யாருடைய பொண்ணையாவது பொருளையான வச்சுட்டு இருந்தா சொல்லுங்க பார்ப்போம் அப்படின்னு கேட்பார். ஒருத்தர் கூட ஒண்ணு வாயை திறக்க முடியாது. அவ்வளவு ஒரு நீதி உள்ள ஒரு மனிதன். அவர் முதலாவது அந்த ஸ்லிப் ஆனார். கத்து சொல்றாரு, நீ மனுஷன் பார்க்கிறபடி முகத்தை பாரேன். மனுஷன் முகத்தை பார்ப்பான், தேவன் எங்க பாக்குறாரு? நம்ம வந்திருக்கிறோம், உட்கார்ந்துருக்கிறோம், தேவனுடைய வார்த்தை கேட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இருதயத்துல ஒரு ஓடிட்டு இருக்கோம். என்னமோ ஓடிட்டு இருக்கிறோம். என்ன ஓடுது? நம்மளை பற்றி ஓடிட்டு இருக்கிறோம். ஆனா யாரும் சொல்லல.
ஒரு இடத்துல வந்து சில பிரீச்சர்ஸை வந்து வெளியில இருந்து கூப்பிட்டாங்கன்னா எங்க சபையாருக்கு பண்ண மாட்டேன்றாங்க, தலை வழியா இருக்கிறது, தயவுசெய்து வந்து ஏதாவது செய்யுங்க, உற்சாகப்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சில பிரசங்கியார்களை உற்சாகப்படுத்தும். அது மாதிரி உங்களை பத்தி யாருக்கு மட்டும் எதுவும் சொல்லல, எல்லா இடத்துலயும் எனக்குள்ளாக இருக்கக்கூடிய பிரச்சனையை தான் பேசி கொண்டிருக்கேன். அப்ப இது நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? நடிக்க வேண்டாம். தேவனுக்கு முன்பாக நடிப்பு என்ன செய்யாது, செல்லாது. ஏன்? அங்கே மத்திய 7ஆம் அதிகாரத்துல சில மக்கள் முயற்சி பண்ணி பார்த்தாங்க. ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே, நாங்கள் உமது நாமத்தினால என்ன செய்தோம்? தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உரைத்தீங்க. உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உரைத்தீங்க. உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா? சொன்னீங்க. அதோட வேற என்னவோ செஞ்சீங்க. 24ஆம் வசனம், மத்திய 7:23ஆம் வசனத்தை வாசிப்போம். மத்திய 7:23ல கர்த்தர் சொல்றாருங்க, அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே. அத அவங்க சொன்னாங்களா? அக்கிரமம் செய்தோம் அல்லவா சொன்னாங்களா? யார் சொல்லுவா? நீதிமொழி 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம், மனிதர்கள் பெரும்பாலும் தங்கள் தயாளத்தை பிரசித்தப்படுத்துவார்கள், உண்மையுள்ள மனுஷனை கண்டுபிடிப்பவன் யார்? நம்முடைய பிள்ளைங்க கூட ஒன்றுக்கு மேற்பட்ட பிள்ளைங்களுக்கு தெரியும். ஓடியாந்து ஒரு பிள்ளை வந்து சொன்னோம், அம்மா அவன் அடிச்சுட்டான். ரெண்டாவது பிள்ளை வந்து சொன்னதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏன் அடிச்சான் அப்படின்னு தெரியும். ஆனா அந்த விஷயம் நமக்கு முதல்ல வெளியே வராது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிற, முதலில் தன்னுள் பேசுகிறவன் நீதிமான் போல் காணப்படுவான், அவனுடைய அயலானோ என்ன செய்யறான், அவன் வந்து அவனை பரிசோதிக்கிறான். நீதிமொழி புஸ்தகம் வாசிக்கும். இதுல நம்ம கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்ன? பெரும்பாலும் நம்ம செஞ்ச தவறு மறைக்க முயற்சிப்போம், நடிக்கும். கர்த்தருக்கு முன்பாக அந்த நடிப்பு என்ன செய்வதில்லை. கர்த்தர் சொல்றாரு, நீ அதையும் செய்த இதையும் செய்த, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை என்று சொல்றார். அப்ப தேவன் யாரை அறிந்திருக்கிறார்? அதை நாம் தேவனை அறிந்திருக்கிறோமா, தேவனால் அறியப்பட்டிருக்கிறோமா? நாம் தேவனை அறிந்திருக்க வேண்டும் என்றால், இப்பதான் வாசிச்சோம் 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 4 வசனத்தை வாசிக்கும் போது, அவருடைய வசனத்தை கை கொள்வதிடத்தில் தேவன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும், நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அப்ப உண்மையாகவே அவங்க அக்கிரம கிரியைகளை தங்களுடைய இருதயத்திலிருந்து அகற்றி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சிக்கு அளவுக்கு தக்கதாக அவங்க பூர்ண புருஷனா வளர்ந்திருந்தா கர்த்தர் அவங்க என்னவென்று சொல்லி கூப்பிட்டுருப்பார். நாம என்ன செஞ்சோமோ நாம சொல்லணும் அவசியம், அவர் கூப்பிடுவார். மத்திய 7க்கும் மத்திய 25க்கும் ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. ஆண்டவரை நாங்க இதை செஞ்சோம், அதை செஞ்சோம். மத்திய 25ஆம் அதிகாரம் 33ல 34 சொல்லும்போது, என் பிதாவினால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே வாங்க, நான் பசியே இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுத்தீங்க. அவங்க சொன்னாங்களா? ஆண்டவரே, உங்க பசியா இருந்து நாங்க சாப்பாடு கொடுத்தோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோம் சொன்னாங்களா? அதெல்லாம் யார் சொன்னது? ஆண்டவர் சொன்னார். ராஜா சொல்றாரு. இவங்க கேட்ட கேள்வி, ஆண்டவரே உங்க பசியுள்ளவராக நாங்க எப்ப பார்த்தோம்? உண்மை தாகம் உள்ளவராக எப்ப பார்த்தோம்? உண்மை வியாதி உள்ளவராக நாங்கள் எப்ப பார்த்தோம்? உண்மை காவலில் இருக்கிறவராக எப்ப பார்த்தோம்? இயேசு சொல்றாரு. அதை கர்த்தர் சொல்ற வார்த்தையிலே வாசிச்சா சிறப்பா இருக்கும். வாசிங்க. மத்திய 25ஆம் அதிகாரம் வசனங்கள் 40வது வசனத்தை வாசிங்க. இப்படி சொல்லணும். நான் என்ன செஞ்சேன் நான் சொல்லக்கூடாது. நீ எனக்கு என்ன செய்தாய் என்று யார் சொல்லணும்? கர்த்தர் சொல்லணும். ஆனா இவங்க யாருக்காக செய்தாங்க? நான் முன்னாடியே உங்களுக்கு இந்த வார்த்தையை நான் சொன்னேன். என் கிறிஸ்துவை நாம் எஜமானாக குருவாக ஏற்றுக்கொள்வோமானால் நாம் ஒவ்வொன்றையும் யாருக்காக செய்வோம்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அவர் கொடுத்த கட்டளையின் பேரில் செய்வோம். அவர் கொடுத்த கட்டளையின்படி நான் உங்களுக்கு நான் உதவி செய்யும் போது அது யாருக்கே செய்வது என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கே செய்தீர். ராஜா சொல்றார். ஆனா இன்னொரு விதமான மக்கள் இருந்தாங்க. ஆண்டவரே, நீ என்னைக்காவது நான் இயேசு கிறிஸ்து சொல்லி நீ சாப்பாடு கேட்டு நான் கொடுக்காம இருந்தேனா? என்ன சொல்றாரு? என் சிறியராக என் சகோதரருக்கு நீங்கள் எதை செய்யாதிருந்தீர்களோ அதை நீங்கள் செய்யவில்லை. சபிக்கப்பட்டவர்களே, பிசாசுக்காகவும் அந்த அவருடைய தூதருக்காகவும் ஆயத்தம் பண்ணிருக்கிற நரகாக்கு நீங்க என்ன செய்யுங்க? போங்கன்னு சொல்ற. பிரியமானவர்களே, இந்த பூமியில வாழும் போது நமக்கு நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. இங்க ஏறக்குறைய நிறைய பேர் கூடி வந்திருக்கிறோம். நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட விஷயத்துல நிறைய விஷயங்கள் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். செய்ய வேண்டிய விஷயத்தை செய்யாம இருக்கிறோம். அப்ப ஒவ்வொருவரும் நியாயசனத்துக்கு முன்பாக நிற்கும் போது நாம் சரித்து செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடைவோம். அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோட நாம் டெய்லி நம்ம அளந்து பார்க்கணும். மறுபடியும் சொல்றேன்,
நம்மை மனுஷனோடு நம்ம ஒப்பிட்டு பார்ப்போம். கொரிந்தியர் புத்தகத்தை வாசிக்கிறோம், மற்றவர்களோடு தங்களை ஒப்பிட்டு பார்க்கிறவர்கள் புத்திமான்கள் அல்ல அப்படின்னு சொல்றோம். நம்ம யாரோட ஒப்பிட்டு பார்க்கணும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோடு ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? குறைகள் தெரியும். என்ன குறைகள் தெரியும்? 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்துவோடு நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது என்ன காணப்படும்? இயேசு கிறிஸ்துடைய குணாதிசயம், அவருடைய சாயல் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிப்பதற்கு நமக்கு நேரம் இல்லை. 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனம் 4 இருந்து 8 வரை கவனிக்கும் போது இயேசு கிறிஸ்துடைய சாயல் என்பது என்ன? அவர் எவ்வளவு முடி வைத்திருந்தார்? அவருடைய கண்கள் என்ன நிறமாக இருந்தது? அவர் என்ன நிறமாக இருந்தார்? தாடி வச்சிருந்தாரா, மீச வச்சிருந்தாரா, அல்லது அப்படியே தாடியை கொஞ்சம் அப்படி கட் பண்ணி இன்னைக்கு லேட்டஸ்ட் ட்ரெண்ட்ல அவர் இருந்தாரா? எப்படி இருந்தார்? எப்படி நாம் அவரை போல் இருப்பது? அவருடைய சாயல் என்பது பூமிக்குரிய சாயலா, ஆவிக்குரிய சாயலா? இன்னைக்கு நிறைய இயேசுடைய பூமிக்குரிய சாயலாக இன்னைக்கு அடையாளப்படுத்திக் கொள்றாங்க. அது உண்மையாக இயேசுவை அது அவமதிப்பதாகத்தான் இருக்கிறது. இயேசு சொல்லுகிறார், புருஷருக்கு நீளமான தலைமுறை வளர்ப்பது அவர்களுக்கு கனவீனமாக இருக்கும்னு சொல்றார். அன்றைக்கு இயேசு என்று சொல்லப்படுகிற ஒரு நபர் இன்னைக்கு எவ்வளவு நீளமான தலைமையில் வளர்த்திருப்பதாக நாம் இன்னைக்கு போட்டோக்களையும் இன்னைக்கு இதுலையும் பார்க்கிறோம். நீளமான முடி வைத்திருப்போம். அது இயேசு கிறிஸ்துவுக்கு ஒரு அவமதிப்பாக இருக்கிறது. இயேசுவை பூமிக்குரிய வகையில் கண்டிருந்தாலும் அங்க அப்போஸ்தலன் பவுல் சொல்றாரு பாருங்க, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் சொல்றாரு வசனம் 16ல, ஆகையால் 2 கொரிந்தியர் 5:16, ஆகையால் இது முதற்கொண்டு நாங்கள் ஒருவனையும் மாம்சத்தின்படி அறியோம். அப்ப இயேசுவினுடைய சாயலுக்கு ஒப்பாக வளர்வது என்பது அவருடைய பூமிக்குரிய சாயல் அல்ல. அவருடைய இருதயத்திலே அவர் எப்படிப்பட்ட குணாதிசயம் உடையவராக இருந்தார் சொல்றாரு பாருங்க, நாங்கள் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோது என்ன செய்ய மாட்டோம்? அறிய மாட்டோம். ஏன்? அவருடைய பூமிக்குரிய சாயல் எவ்வளவு காலம் இருந்தது? ஒரு 33 வருஷம். வளர வளர 33வது வருஷத்துல இருந்தது, குழந்தையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா கிராஜுவலா வளர்ந்துருக்கும். இன்னைக்கு கூட சரி நிறைய ஆப்லாம் இருக்குது. இப்போ 10 வயசுல இருக்கக்கூடிய பல பிள்ளைங்க வந்து 50 வயசுல இருப்பாங்கன்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அது மாடிஃபை பண்ணி காமிக்கிறாங்க. எப்படி வேணா இருக்கட்டும். ஆனா இந்த இயேசுவினுடைய பூமிக்குரிய சாயலை பற்றி என்ன? நாம் எதிரில் அவரை போல் வளர்ச்சி அடைய வேண்டும். அவருடைய உள்ளான மனிதனில், அவருடைய மனதில் என்ன இருந்தது, அவருடைய இருதயத்தில் என்ன இருந்தது, அதில் தான் வளர்ச்சி அடைய வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அப்போஸ்தலன் பவுல் மூலமாக அவர் சொல்லும்போது சொல்றாரு, நான் கிறிஸ்துவை மாம்சத்தின்படி அறிந்திருந்தாலும் இனி ஒருபோது என்ன செய்ய மாட்டோம்? அவரை அறிய மாட்டோம். ஆக நாம் யாருடைய சாயலில் வளர்ச்சி அடைய வேண்டிய அவசியம் இருக்கிறது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சாயலில் வளர்ச்சி அடைய வேண்டும். அதனாலதான் நாம் ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்து கொடுத்த புதிதான கட்டளைன்னு சொல்றாரு. இந்த கட்டளைக்கு நாம் எப்ப கீழ்ப்படிவது? யோவான் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 35ஆம் வசனத்தை 34, 35 வசனத்தை வாசிக்கும் போது இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு அருமையான கட்டளை ஒன்று கொடுக்கிறார். யோவான் 13, 34, 35 வசனங்கள். நீங்கள் ஒருவர் ஒருவர் அன்பாயிருங்கள். வாசிக்கிறீங்களா? கேட்கல. நீங்கள் ஒருவர் ஒரு அன்பாயிருங்கள், நான் உங்களில் அன்பாய் இருந்தது போல. இயேசுவினுடைய அன்பு எப்படிப்பட்டது? பூரண அன்பு. அதுக்கு அவர் பிறக்கும் போதே பூர்ணரா அவர் என்ன செய்யல, பிறக்கல. லூக்கா 2:52 நமக்கு தெரியும். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5 முதல் 8 வரை நாம் அறிந்திருக்கிறோம். தேவனுடைய ரூபமாக இருந்தும் அவர் ரூபத்திலே சமமாக இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாம் வெறுமையாக்கி அவர் பூமியில என்ன செய்தார்? மனித சாயலானார். அவர் பூமியிலே பிறந்து லூக்கா 2:52 வாசித்தீங்கன்னா, ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். இவரை 5:8 வாசிப்போம். பட்ட பாடுகளாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூர்ணரான பின்பு. அப்படின்னா இயேசு எப்படி பூர்ணரானார்? பூர்ணமாக பிறந்தாரா? பூர்ணர் ஆனாரா? பூர்ணர் ஆனார். யார் அவரை ஆக்கினது? அவருடைய பிதா. அவருடைய பிதா அவரை பூமியிலே உபத்திரவங்களினாலே பூர்ணப்படுத்தினார். உபத்திரவம் எப்படிங்க பூர்ணப்படுத்தும் ஒருத்தரை? நாம் ஏற்கனவே படிச்சோம். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். அப்ப கை கொள்ள நமக்கு என்ன வேணும்? கீழ்ப்படுதல் வேணும். கீழ்ப்படுதல் நாம் கற்றுக்கொள்வது எப்படி? எப்படி 5ஆம் 8ஆவது வசனத்தை வாசிங்க. அவர் குமாரனாக இருந்தும் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு. இயேசு கீழ்ப்படுதல் எப்படி கற்றுக்கொண்டார்? பட்ட பாடுகளினாலே. கீழ்ப்படுதல் எதற்கு உதவிகரமாக இருக்கிறது? தேவனுடைய கட்டளைகளை கை கொள்வதற்கு. தேவனுடைய கட்டளைகளை கை கொள்வதால் ஏற்படும் விளைவு என்ன? இயேசு கிறிஸ்து தேவனுடைய இருதயத்தில் கூட அவருடைய அன்பில் பூர்ணப்பட முடியும். அப்ப தேவனுடைய ஒவ்வொரு கட்டளையும் நாம் கீழ்ப்படியும் போது அவருடைய அன்பு நம்மிடத்தில் பூர்ணப்படுகிறது. எப்படி? அவருடைய ஒவ்வொரு கட்டளையுடைய நோக்கமே என்ன?
ஏற்கனவே படிச்ச 1 தீமோத்தேயு 1:5 அவருடைய கட்டளையின் முடிவு பொருளானது என்ன? சுத்தமான இருதயம், நல் மனசாட்சி, மாயமற்ற விசுவாசத்தில் பிறக்கும் அன்பு. அந்த அன்புக்கு பேரு தான் பூரண அன்பு. அன்புக்கு ஒன்றுக்கு மேற்பட்ட பாகங்கள் இருக்கின்றன. அதுதான் படிச்ச 1 கொரிந்தியர் 13 அன்பு நீடிய சாந்தம் உள்ளது. நீடிய சாந்தம் தான் என்ன? சகிப்பது. அப்ப சகோதரர்களே, அவர் சொல்றாரு, பிறப்பித்தவரிடத்தில் அன்பு கூறுகிறவன் அவரால் பிறப்பிக்கப்பட்டவரிடத்தில் நம்ம அன்பு கூறுகிறான். எப்படி உங்களை அன்பு கூறுறது? சகிக்கணும். முடியலையே. யாரை சகிக்கணும்? உலக மக்களையா சகிக்கணும்? சபை மக்களை சகிக்கிறது ரொம்ப துன்பமா இருக்கு. கர்த்தர் மோசே சொல்றாரு, நான் அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கணும் தேவனுடைய ஜனங்களோடு சுகமாய் இருப்பதை நான் தெரிந்து கொண்டு. வசனத்தை தப்பா வாசிக்கிறேன். தேவனுடைய ஜனங்களோட துன்பம். தேவனுடைய ஜனம்னாவே துன்பம் தான். ஏன் துன்பம்? யாரோ சொல்றாங்க, பிரதர் என்ன வச்சுதான் நீங்க வளர்றீங்க, அப்ப உங்களுடைய வளர்ச்சிக்கு நான் தான் காரணம். அதை இன்னொன்று யோசிப்போம். மத்திய 12 சொல்றாரு, இடர்கள் வருவது அவசியம், ஆனால் அது யாரால் வருகிறதோ அவனுக்கு ஐயோ. அந்த ஐயோக்கு பார்த்தவன நம்ம இருக்க விரும்ப வேண்டாம். ஒருவரை சகித்து. அன்பு என்றால் நீடிய சாந்தம், தயவுள்ளது. அப்புறம் என்ன சொல்லுகிறார்? அன்புக்கான குணாதிசயங்கள் அவர் என்ன செய்யறாரு? கடகடன்னு சொல்லிடுறார். வசனத்தை வாசிடுறேன் உங்களுக்கு. இது கொடுக்கப்பட்ட 5 நிமிஷம் நான் முடிச்சாலும். அப்ப இங்க வாசிக்கும் போது நீடிய சாந்தம், தயவுள்ளது. அதுக்கு என்ன இருக்கக்கூடாது? பொறாமை இருக்கக்கூடாது. அப்ப நான் பொறாமை உள்ளவனாக இருப்பேன். ஆனால் சகோதர சகோதரத்தில் அன்பு கூறுகிறேனா? பொறாம தப்பா கூடுது. கொஞ்சம் பொறாமை, நிறைய எல்லாம் இல்லை. கொஞ்சம் பொறாமை, கொஞ்சமா இருந்தாலும் நிறைய இருந்தாலும் பொறாமை தான். அந்த பொறாமை யாருடைய அன்புல இல்ல? கிறிஸ்துவனுடைய அன்புல இல்ல. அப்புறம் சொல்றாரு, அது தன்னை புகழாது. தனக்கே நானே செலவு பண்ணி எனக்கே பேனர் வச்சுக்காரு. அதான் தன்னை புகழுவது. 4 பேரை சொல்லி அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, கோஷம் போடுங்கன்னு சொல்லிட்டு நானே கேட்க கூடாது. அப்போ யாரும் கேட்கிறார், அப்போ நாங்களா கோஷம் போட்டா நீங்க கேட்குறீங்களா அப்படின்னு யாரும் வந்து கேட்கிறாரு. யோவான் 5:44 கர்த்தர் சொல்றாரு, மனிதரால் வருகிற புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்கிற நீங்கள் எப்படி விசுவாசிப்பீர்கள்? புகழ்ச்சியை ஏற்றுக்கொள்வதும் தவறு, புகழுவதும் தவறு என்றால் அந்த புகழ்ச்சி நமக்கு எங்க போய் தடை விதிக்கிறது? தேவனை விசுவாசிப்பதும் தடை செய்கிறது. நம்ம அன்பில் பூர்ணப்பட்டவர்களாக இருக்க முடியாது. இருமாப்பாய் இராது, அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை எல்லாமே எனக்கு தான் வேணும், வேற யாருக்கு எதுவும் கொடுத்துடக்கூடாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது. கஷ்டம்தான், ஆனா வளரணும். கோவப்படாம விருது இருக்குது. கோவப்படாத பிள்ளைங்க கீழ்படுறாங்க. ஒருவேளை அது பூமியில உதவிகரமா இருக்கலாம். ஆனா நாம் அன்பில் பூர்ணப்பட வேண்டும் என்றால் அந்த கோபத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் சொல்றாரு, கோபம் என்பது பாவம் அல்ல, ஆனாலும் அந்த கோபத்தை நீங்க என்ன செய்யணும் சொல்றாரு. எபேசியர் 4:30 உங்களை விட்டு நீங்க கடவுள் என்று சொல்றார். தீங்கு நினைக்காது, அநியாயத்தில் சந்தோஷப்படாது, சத்தியத்தில் சந்தோஷப்படும், சகலத்தையும் தாங்கும். அன்பு நமக்கு இருக்குமானால் சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் விசுவாசிக்கும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் சகிக்கும். அப்போ அன்பு, தேவனுடைய அன்பு என்பது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒன்று. நாம் ஏற்கனவே படிச்சோம் எபிரேயர் 5:8 கீழ்ப்படுதல் என்பது கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய ஒன்று. இயேசு கிறிஸ்து முதலாவது கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டார். அப்படிதான் இப்போ எபிரேயர் 8:5-8 வாசிச்சோம். நாம் கிறிஸ்துவை போல் பூர்ணப்படுவதற்கு நமக்கு எது இன்றியமையாதாக காணப்படுகிறது? 8 வாசிச்சோம், 5-8 வாசிச்சோம். இப்ப 9 வாசிக்கிறோம். அவர் குமாரனாய் இருந்தும் பட்டப்பாடுகளில் கீழ்ப்படுதலை கற்றுக்கொண்டு தாம் பூரணரான பின்பு. இயேசுவை பூர்ணப்படுத்தினது என்ன? அவருடைய கீழ்ப்படிதல். அது உச்சகட்ட கீழ்ப்படிதல் எங்கே பார்க்கிறோம்? சிலுவையிலே பார்க்கிறோம். பிலிப்பியர் 2:8 சொல்றாரு, அதாவது மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். 9 சொல்லுகிறார், தாம் பூரணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவருக்கும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணமானார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்ம படிக்கூடிய பாடம் கிறிஸ்துவுடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷனாக வரைக்கும் நல்லா இருக்கு, எந்த நல்லதா இருக்கும். அந்த நிலை அடைந்தால்தான் நமக்கு என்ன உண்டுன்னு சொல்றார், நித்திய ரட்சிப்பு என்று சொல்றார்.
சொல்லுகிறேன், அந்த வசனத்தை மறுபடியும் வாசிக்கிறேன். அவர் பூர்ணரான பின்பு தமக்கு கீழ்ப்படுகிற யாவரும் நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு காரணராகி. நீங்க நம்ம எல்லாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். பாவ மன்னிப்பிலிருந்து நம்ம என்ன செய்ய ரட்சிக்கப்பட்டு நம்ம கர்த்தருடைய சபையில் இருக்கிறோம். நித்திய ரட்சிப்பு அடைய வேண்டாமா? அடையணும். அவரே சரீரத்தில் ரட்சகராக இருக்கிறார். பெரும்பாலும் அந்த விவாகத்தின் போது அந்த வசனத்தை நம்ம கேட்பது 5:23 அவரே சரீரத்தின் ரட்சகர். அப்ப சரீரத்தில் இருக்கிறவங்க எதுவுமே ரட்சிக்கப்பட்டவங்க தான். இன்னொன்னு மறுபடியும் அவங்க ரட்சிக்கணும். எந்த ரட்சிப்பு? நித்திய ரட்சிப்பு. நாம் பூர்ணப்பட்டால் தான் நாம் என்ன செய்ய முடியும்? நித்திய ரட்சிப்பை அடைவதற்கு யார் நமக்கு காரணமாக இருப்பார்? இயேசு கிறிஸ்து நமக்கு காரணமாக இருப்பார். இறுதியாக ஒரு வசனத்தை வாசித்து நாம் அந்த காரியத்தை நிறைவு செய்வோம். ஒரு வசனம் சொல்லி நான் நிறைய வசனம் போட அங்கே குறிப்பா வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது நாம் பூர்ணப்படவில்லை என்றால் நம்முடைய நிலைமை ஆவிக்குரியவைகள் என்ன ஆகும்னு சொல்றாரு. வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 1-2 வசனம் தயவு செய்து வாசிங்க. கவனிங்க, இந்த நிறைவுன்ற வார்த்தையானது பூரணம். பூரணப்படுறது நமக்கு கொடுக்கப்பட்ட ஆப்ஷன் அல்ல, தேவன் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரதான கட்டளை. பிரதான கட்டளை என்னானது என்ன? நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர் கை கொள்ளும்படியவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள் சொல்றாரு பாருங்க. 1வது வசனத்துல சர்தை சபையை பற்றி சொல்லிட்டு இருக்கிறார். அவர் சொல்லும்போது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன், நீ உயிருள்ளவன் என்று பெயர் கொண்டிருந்தும் செத்தவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, இந்த நிலை நமக்கு வேண்டாம். இவங்க என்ன தப்பு செஞ்சாங்க? வசனம் 2ஆம் வசனத்தை கவனிங்க. நீ விழித்துக் கொண்டு சாகிறதற்கு ஏதுவாக இருக்கிறவர்களை ஸ்திரப்படுத்து. உடைய கிரிகள் தேவனுக்கு முன்பதாக எப்படி காணவில்லை? நிறைவுள்ளவர்களாக, பூரணமானவர்களாக நான் காணவில்லை. பூரணம் படவில்லை என்றால் அது ஒரு நாளில் நம்ம எந்த நிலையில் கொண்டு போய் விட்டுரும்? செத்து போன நிலையில் கொண்டு போய் விட்டுரும். சொல்றாரு அங்கே கர்த்தர், நீ விழித்துக் கொண்டு சாகிறதுக்கு ஏதுவாக இருக்கிறவர்களை சிறப்படுத்து. 2024ஆம் ஆண்டுக்கு வந்துட்டோம். இன்னும் நம்மளுக்கு ஏதாவது முன்னேற்றம் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்குதா? நிறைய மாற்றங்கள் செய்யப்பட வேண்டிய அவசியம் இருக்குது. நான் 1:13ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது அது இருக்க வேண்டிய பாகங்கள் நம்மளுக்கு எத்தனை இருக்குது? அங்கே சொல்ல அவருடைய அன்பில் இல்லை என்று சொல்லப்பட்ட காரியங்கள் எத்தனை பாகங்கள் இருந்து கொண்டிருக்கிறது. அப்ப நான் என்ன செய்யணும்? அங்கே இருக்கக்கூடாத பாகங்களின் இடத்தில் இருக்குமானால் முதலாவது அதனை வந்து என்ன செய்யணும்? துண்டித்து போடணும். அங்கே சொல்லப்பட்ட பாகங்களின் இடத்துல இல்லை என்று சொன்னா என்ன செய்யணும்? கட்டுவிக்கணும். அதை கட்டுவிக்கப்படுவதற்காக நம்ம என்ன செய்யறோம்? ஒவ்வொரு முறையும் கூடி வரோம். இன்னைக்கு நமக்கு லீவு நாளா இருக்கனால என்ன செஞ்சிடும்? ஒருத்தரான நம்பர் நம்ம கூடி வந்திருக்கிறோம். அப்போ நம்ம கொடுக்கப்பட்ட காரியமானது என்ன? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது ஒவ்வொரு முறையும் நம்ம யாரோட நம்ம அளந்து பார்த்துக் கொள்ள வேண்டும்? கர்த்தராகிய இயேசுவோடு நம்ம அளந்து பார்க்கணும். அதான் நம்முடைய 11ஆம் வசனம் சொல்லும்போது நாம் அனைவரும் தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசம், இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த விசுவாசம் நமக்கு இருக்கும். இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்த அறிவு, பூமியில் இருக்கும்போது அவருக்கு இருந்த அறிவு நமக்கு இருக்கணும். அவைகளில் நாம் ஒருமைப்படணும். ஒருமைப்பட்டால் தான் நாம் யாருடைய நிறைவான வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷனாக முடியும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிறைவான வளர்ச்சியின் தக்கதாக பூர்ண புருஷனாக முடியும். ஆகிய கிறிஸ்துவின் வளர்ச்சியின் அளவுக்கு தக்கதாக பூர்ண புருஷனாக இருப்பதற்காக தேவன் நினைக்கிறார். சபையில அப்போஸ்தலரை ஏற்படுத்தியிருக்கிறார், தீர்க்கதரிசிகளை ஏற்படுத்தியிருக்கிறார், சுவிசேஷர்களை ஏற்படுத்தியிருக்கிறார், மெய்ப்பர்களை ஏற்படுத்தியிருக்கிறார், போதகரை ஏற்படுத்தியிருக்கிறார். தேவன் சபைக்காக நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். அவருடைய நோக்கம் நாம் ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் பூர்ண வளர்ச்சி அடைய வேண்டும் என்றார். அந்த காரியத்தை தேவன் நம்மிடத்தில் நிறைவேற்ற வேண்டும் என்ற நம்முடைய பாகம் என்ன? அப்போஸ்தலர்கள் நமக்கு கட்டளை கொடுத்திருக்கிற ஒவ்வொரு கட்டளையும் நாம் என்ன செய்யணும்? கைக்கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கு. தேவன் சித்தமான அந்த காரியத்தை செய்து தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். தேவன் நாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய கவனத்துக்கு நன்றி கூறுகிறோம். இரண்டாவது பாகத்திலே